படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கோட்டை சைஸ்ல இருக்கிற 2 வயசான குள்ள பிசுங்களை காட்டுறாங்க. நல்ல வேளை அவங்க பிஸ் அடிக்கிறத காட்டல. குல்பி சைஸ்ல இருக்காரு. இவர் பேரு ரால்ஃப். இவனோட வாரிசு மாதிரி இருக்கானு. இவன் பேரு மோரிஸ். இவன் இவனோட ஃப்ரெண்டு. ஊர் ஊரா பொறுக்கிக்கிட்டு இருக்காங்க. போற வழியில பஸ்ல இருந்து ஒரு பொண்ணு அடிச்சு துரத்துறாங்க. மன்னிக்கவும் துரத்தி அடிக்கிறாங்க. உடனே மோரிஸ் அவகிட்ட போய் பார்க்க கூடாத இடத்த பார்த்துட்டு வேணுமான்னு கேக்குறான். எதை லிப்ட். இவளும் வேற வழி இல்லாம ஏறுறா. எங்க பைக்ல. இவ ஐட்டம் போல பார்த்தா தெரியாது. டேஷா தெரியும். நம்ம குள்ளனோட ஐட்டான தம்பி ஸ்டீவனையும் பெட்ரோல் மாதிரி குப்புன்னு பத்திக்கிற இவனோட காதலி கரோலையும் காட்டுறாங்க. இவ ஒரு பெயிண்டர். ஸ்டீவன் இவனோட ஃபேமிலி டின்னருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா இவனை போக விடாம பிட்ட ஓடிக்கிட்டு இருக்கா. சென்சார் பண்ண இப்போ எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டான். இவனோட ஃபேமிலி பத்தி இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அன்னைக்கு நைட்டு ஃபேமிலி டின்னர்ல இவனோட ஃபேமிலியை காட்டுறாங்க. எல்லாருமே குள்ளமா இருக்காங்க. இவன் ஃபேமிலிலேயே இவன் மட்டும் தான் ஆயிட்டு போல. குழந்தைங்க கூட எல்லாம் டான்ஸ் ஆடுறான். ஆனா அவங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்கு. ஊரெல்லாம் பொறுக்கிக்கிட்டு நம்ம குள்ளரு லேட்டா டின்னருக்கு வராரு. தம்பியை மீட் பண்ணி பாசம் மொழியா பொழிகிறாரு. இவனோட ஃப்ரெண்டு மோரிஸ் அந்த ஐட்டம் ஒன்ன டிராப் பண்ணவே இல்லை போல. ஓடியா ஓடியா சோறு தீந்துரு போதுன்னு ஐட்டத்தை ஈத்துக்கிட்டு ஓடுறான். ஸ்டீவனு அடுத்து நீ எங்கடா போய் பொறுக்க போற அப்படின்னு அண்ணனை கலாய்க்கிறான். நீ எங்க வேணா போ, ஆனா மம்மி டாடிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போன்னு நம்ம குள்ளருக்கு ஆர்டர் போடுறான். அப்போ நம்ம மோரிஸுக்கும் அந்த ஐட்டத்துக்கும் சோறு கிடைக்கல போல. சோறை திருடிக்கிட்டு ஓடி வராங்க. ஸ்டீவனு குள்ளருக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டான். அன்னைக்கு நைட்டு கரோலு ஸ்டீவனை தூங்க விடாம நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு நினைக்கிறேன்னு சொன்ன உடனே இவன் மெசல் ஆயிட்டான். நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு இவ சொல்லியும் இவன் கேட்காம கடுப்புல எழுந்து போயிட்டான். நம்ம 2 குள்ளரும் ஐட்டமும் ஒரு ஹோட்டலுக்கு போய் ரூமை கேட்கறாங்க. உடனே ஹோட்டல் ஓனர் விபச்சாரத்துக்கெல்லாம் என்னால ரூம் தர முடியாதுன்னு சொன்ன உடனே ஐட்டம் ஒன்று கடுப்பாயி நான் ஒன்றும் விபச்சாரம் இல்லடான்னு சவுண்டு விடுறா. இவனும் ஒரே ஒரு ரூம் தான் ஃப்ரீயா இருக்கு, வேணும்னா ஷேர் பண்ணிக்கிங்கன்னு ரூம் சாவியா கொடுக்குறான். இவங்களும் ரூமுக்கு வராங்க. ஆனா மோரிஸ் குள்ளங்கிட்ட ஓடி வந்து சென்சார் பண்ண ரப்பர் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கறான். கடுப்பான குள்ளரு என்கிட்ட அதெல்லாம் இல்ல, நான் தூங்கும் போது சென்சார் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஓ அப்படியா, நான் சென்சார் பண்ணதான் போறேன், வேணும் நான் காதல எசட் போட்டுக்கன்னு இவனை கலாய்க்கிறான். ஆனா மோரிஸும் ஐட்டம் ஒன்றும் நம்ம குள்ளரை தூங்க விடாம கிரிக்கெட் கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ரன்னும் விழல, ஆனா விக்கெட்டும் விழல. மோரிஸால கேமை கண்டினியூ பண்ண முடியல. அவனுக்கு வயித்துல அல்சர் போல வயிறு வலியால துடிக்கிறான். நம்ம குள்ளரும் டாக்டருக்கு கால் பண்றாரு. ஆனா மோரிஸ் டாக்டர் எல்லாம் வேணாம்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கான். ஐட்டமும் இவனை கூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம குள்ளரு இவரோட பழைய காதலி வீட்டுக்கு வராரு. அவ ஒரு ஐட்டான பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டா. ஆனா நாங்க 2 பேரும் க்ளோஸா இல்லன்னு நம்ம குள்ளரு கிட்ட குள்ளச்சி புலம்பிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பெட்ரூம்ல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு இவரோட புருஷன் அங்க வந்துட்டான். குள்ளச்சியும் நம்ம குள்ளரை இங்கே இருன்னு சொல்லிட்டு அவங்கிட்ட ஓடி போய் அவனை சமாளிக்கிறான். ஆனா அவனுக்கு எனக்கு இப்போ பணம் வேணும்னு சொல்லி இவளை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். குள்ளச்சியும் இவனை இங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு நம்ம குள்ளர்கிட்ட ஓடி வந்து பணம் கேட்கிற. இவரும் கொடுக்குறாரு. திடீர்னு இவ புருஷன் உள்ள வந்து நம்ம குள்ளரை பார்த்துட்டா. இவங்க பதறிட்டாங்க. கடுப்பான புருஷன் உன் பெட்ரூம்ல இவன் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இவன் டென்ஷன் ஆயிட்டான். நம்ம குள்ளரும் ஒன்னும் நடக்கலன்னு இவனை கூல் பண்றாரு. ஆனா அவன் நீ என் பொண்டாட்டிய போட்டுட்டாடான்னு இவனை போட்டு அடிக்கிறான். குள்ளச்சியும் தடுக்க பாக்குறான். ஆனா முடியல. அவ சைஸுக்கு ஒரு பொருளை தூக்கி கொண்டு வந்து இவனை போட்டு அடிக்கிறா. இந்த சைடு கேப்ல நம்ம குள்ளரு எஸ்கேப் ஆயிட்டு அடிப்பட்ட நம்ம குள்ளரு தம்பியோட வீட்டுக்கு போறாரு. இவனை பார்த்தா கரோலு யாரு நீனு கேட்க நான் ஸ்டீவனோட பிரதர்னு சொன்ன உடனே இவளுக்கு தூக்கி வாரி போடுது. இவளும் இவனை இன்வைட் பண்ணி காயத்துக்கு மருந்து போடுறா. இவனோட ஃபேமிலி பத்தி இவகிட்டையும் இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு இவகிட்டையும் ஸ்டீவனு சொல்லல போல. நம்ம ஸ்டீவனு ஒரு ஃபயர்மேன், எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். கரோலு இவங்கிட்ட ஓடி வந்து உன்னோட குட்டி பிரதர் வீட்டுக்கு வந்திருக்காரு, ஏன் உன்னோட ஸ்மால் ஃபேமிலியை பத்தி என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி இவ கத்துறா. இவனும் சாரி கேட்கிறான். கரோலும் நமக்கு குழந்தை பிறந்த அதுவும் குட்டியா பிறக்கும், அதுக்காக தானே நீ குழந்தைய வேணான்னு சொன்ன. ஆமா நமக்கு குழந்தைலாம் வேணாம், தட்டு வளர்ப்போன்னு இவளை கூல் பண்ணி இவன் அனுப்பி வைக்கிறான். நம்ம மோரிஸும் ஐட்டமும் பார்க்ல கலிஜி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லவ் மூடுல விளையாடுறாங்க. ஆனா அது வேற மாதிரி இருக்கு. நம்ம குள்ளரு அந்த குள்ளச்சிக்கிட்டு அசிங்கமா போன்ல கத்திக்கிட்டு இருக்காரு. கரோலை பார்த்த உடனே கனிவா பேசி பணிவா நடிக்கிறாரு. கரோலும் எச்ச சைஸ்ல இருந்துகிட்டு இப்படி பச்சை பச்சை பேசுறானேன்னு இவ ஒரு மாதிரி ஆயிட்டா. இவன் முன்னாடி நின்னா இவன் சைஸுக்கு நம்ம இப்ப தெரியும், உக்காந்தா டாப் தெரியும், எல்லாத்தையும் இறுக்கி கட்டிக்கிட்டு இவன் பக்கத்துல உட்காந்து நான் கர்ப்பமா இருக்கேன், எனக்கு ஸ்டீவன் மாதிரி குழந்தை பிறகுமா இல்ல உங்களை மாதிரி குழந்தை பிறகுமான்னு கேக்குறா. இவனும் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் ஒன்னும் டாக்டர் இல்ல அப்படின்னு சொல்லி இவளை இவனோட ஃபேமிலி டாக்டர் கிட்ட இழுத்துக்கிட்டு போறான். அந்த டாக்டரும் குள்ளமான குழந்தைய வளர்ப்பது ரொம்ப கஷ்டம், வேணும் நான் குழந்தைய தத்து எடுத்துக்குன்னு அவனும் அட்வைஸ் பண்றான். அன்னைக்கு நேட்டு ஸ்மால் பீப்புள் பார்ட்டிக்கு கரோலே போற. அவளுக்கு எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. நம்ம குள்ளரு தம்பியை மீட் பண்ணி ஏன்டா உன் கேர்ள் ஃபிரெண்ட் பத்தி என்கிட்டயும் நம்ம ஃபேமிலி பத்தி அவகிட்டையும் ஏன்டா சொல்லணும்னு கேட்க காண்டான ஸ்டீவனு குள்ளர் கிட்ட சண்டை போறான். குள்ளரும் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. நம்ம குள்ளரோட குள்ளச்சி கேர்ள் ஃபிரெண்டு ஒரு பிளாக் ஐ கூட பிளாக் வேலை பண்றத பார்த்து குள்ளரு காண்டாயிட்டாரு. ஸ்டீவனு குள்ளர் கிட்ட ஓடி போய் சாரி கேட்கிற. அவனை கூல் பண்ணி வீட்டுக்கு ஈத்துக்கிட்டு போறான். ஸ்டீவனு தூங்காம நாம குழந்தை தத்து எடுத்துக்கலான்னு புலம்புறான். ஆனா கரோலு எனக்கு இந்த குழந்தை வேணும்னு அடம் பிடிக்கிற. குழந்தை குள்ளமா பிறந்தா பல பிரச்சனை வரும்னு சொல்லியும் இவன் கேட்கற மாதிரியே இல்ல. அன்னைக்கு மறுநாள் கரோலோட டேடி மம்மி ஸ்டீவனோட வீட்டுக்கு வராங்க. கரோலும் இவங்க தான் ஸ்டீவனோட டேடி மம்மின்னு அறிமுகப்படுத்துறா. இதை பார்த்த உடனே இவன் மம்மி மெசல் ஆயிட்டா. இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸ்டீவனுக்கும் கரோலுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா கரோலோட மம்மி இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல போறான்னு நினைச்சு பொண்ணு பயப்படுறான். ஆனா மம்மி மேரேஜ் எங்க முறைப்படிதான் நடக்கணும்னு சொன்ன உடனே பொண்ணு அசந்து போயிட்டா. கரோலும் மம்மியை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. உடனே கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஸ்டீவனுக்கும் கரோலுக்கும் மேரேஜ் நடக்குது. கல்யாணமாகி கர்ப்பமாவது பழைய ஸ்டைலு. கர்ப்பமாகி கல்யாணம் பண்ணுவது லேட்டஸ்ட் ஸ்டைலு. கரோலு நம்ம குள்ளர்கிட்ட ஓடி வந்து உன்னால தான் என் கல்யாணமே நடந்ததுன்னு நன்றி சொல்லி இவனுக்கு உம்மா கொடுத்துட்டு போறா. இப்போ ஒரு சில மாதங்கள் கழிச்சு கரோலுக்கு ஆண் குழந்தை பொறக்குது. ஆனா ஸ்டீவன் நினைச்ச மாதிரியே குள்ளமா பொறக்குது. டாக்டரும் இந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்ன உடனே ஸ்டீவனு காண்டாகி கத்துறான். கரோலும் இவனை கூல் பண்ண ட்ரை பண்றா. ஆனா முடியல. குழந்தை குள்ளமா பிறந்ததுனால அழுதுகிட்டே இருக்கு. எரிச்சலான ஸ்டீவனு கரோலு கிட்ட சண்டை போடுறான். இது நம்ம குழந்தைன்னு ஏன்டா அப்படி பண்றேன்னு இவளும் சண்டை போடுறா. உடனே ஸ்டீவனு இனிமேலும் என்னால முடியாது நம்ம பிரிந்து விடலாம்னு சொன்ன உடனே கரோலும் வேற வழி இல்லாம இவனை விட்டுட்டு நம்ம குள்ளரை தேடிக்கிட்டு இவரோட வீட்டுக்கு வர நம்ம குள்ளரும் இவளை இன்வைட் பண்ணுறாரு. இவளும் இங்கேயே தங்குறா. நம்ம குள்ள மோரிஸ் அந்த ஐட்ட பொண்ணை விடவே இல்லை போல. இவன் அவளை வேலைக்காரியா யூஸ் பண்றான். ஆனா அவ எஜமான மாதிரி பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கா. குழந்தைக்கு பசி எடுக்குது. கரோலும் பால் கொடுக்குற. இதை பார்த்த மோரிஸ் குடிச்சிட்டு பால் கொடுத்தா குழந்தைக்கு போதை ஏறுமான்னு கலாய்க்கிறான். இவனை என்னதான் ஏன் பண்றது எல்லாத்தையும் இவன் சைஸுக்கே யோசிக்கிறானே. கரோலும் உன்னோட குள்ளச்சி கேர்ள் ஃப்ரெண்டு எப்படி இருக்கான்னு கேட்க அவளுக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு குள்ளரு சொன்ன உடனே மோரிஸ் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அவளுக்கு டேஷ் டேஷ் எல்லாம் நல்லா இருக்குன்னு பேட் கமெண்ட் அடிக்க காண்டான குள்ளரு இவனை எச்ச பச்சா திட்டியும் இவனுக்கு உரைக்கவே இல்ல. அன்னைக்கு நைட்டு மோரிஸுக்கும் ஐட்டத்துக்கும் ஏதோ சண்டை போல பொட்டி படிக்க பேக் பண்ணிக்கிட்டு கிளம்புறாங்க. இவங்க போட்ட சண்டையில குழந்தை அழுவுது. சவுண்டு கேட்டு நம்ம குள்ளரும் அங்க ஓடி போய் பேபியை கூல் பண்ணி தூக்கிக்கிட்டு போறாரு. எங்கடா குழந்தை காணோம்னு கரோல பயந்து போய் ஓடி வந்து பார்த்தா நம்ம குள்ளரு குழந்தைக்கு தாலாட்டு பாடி தூங்க வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ போய் தூங்கு நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன உடனே இவளும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிட்டா. அன்னைக்கு மறுநாள் ஸ்டீவனு நம்ம குள்ளரோட வீட்டுக்கு வரான். கரோலை மீட் பண்ணி நான் இன்னும் உன்ன லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் சொன்ன உடனே இவளும் நீ என்ன லவ் பண்ண மாதிரி நம்ம குழந்தைய நீ லவ் பண்ணணும்னு சொல்றா. உடனே ஸ்டீவனு அவன் என்னோட குழந்தை அவனை நேசிக்க இன்னொரு வாய்ப்பு கொடுன்னு கேட்ட உடனே கரோலும் நீ வார்த்தை தான் சொல்ற மனசார சொல்ல மாட்டேன்னு சொன்ன உடனே ஸ்டீவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் இந்த ஊரை விட்டே போக போறேன்னு சொல்லிட்டு இவன் குழந்தைக்கும் உமா கொடுத்துட்டு நம்ம குள்ளருக்கும் பொண்டாடிக்கும் குட் பை சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டான். நம்ம குள்ளரும் கரோலும் இவனை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இனிமே தம்பியோட பொண்டாட்டியும் குழந்தையும் நம்ம குள்ளர் தான் பாதுகாக்க போறாரு. ஸ்டீவனுக்கு குள்ளமான குழந்தை பிறந்ததும் பிடிக்கல. அதை வளர்க்கவும் இவனுக்கு பிடிக்கல. அதனால இவங்களை விட்டுட்டு இவன் போயிட்டான். அன்னைக்கு நைட்டு கரோலு தூங்காம குழந்தைய எப்படி வளர்க்க போறோன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம குள்ளரு அங்க ஓடி வந்து இவளை எப்படியாவது சமாதானப்படுத்தியே ஆகணும்னு இவளை கூல் பண்ணியே ஆகணும்னு இவளை கீழே இழுத்துக்கிட்டு போய் ஆறுதலா பேசி கூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் கரோலு உள்ளுக்குள்ள எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கரோலும் நட்சத்திரங்கள் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. திடீர்னு கரோலு என்ன நினைச்சான்னு தெரியல நம்ம குள்ளரா பார்த்து உனக்கு ஓகேனா எனக்கு ஒரு உமா கொடுக்குறியா அப்படின்னு இவ கேக்குறா. இதை கேட்ட உடனே நம்ம குள்ளரு ஃபீல் ஆயிட்டாரு. எப்படா இந்த சான்ஸ் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு போல. இவளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு நம்ம குள்ளரும் ஃபீல் ஆகி இவளுக்கு லவ் மூடுல ஒரு உமா கொடுக்குறாரு. அப்படியே காதல ஷேர் பண்றாங்க. இனி தம்பியோட ப்ராப்பர்ட்டி இனி அண்ணனோட ப்ராப்பர்ட்டி அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. நன்றி வணக்கம்.